guys, welcome to Priya Creations. இன்னைக்கு நம்ம Priya Creation சேனல்ல என்ன பார்க்க போறீங்க தெரியுமா? டடா! பியூட்டிஃபுல்லா இருக்கு வாட்டர்மெலன் ரெட் கலர்ல. சம்மர் சீசனுக்கு ஏத்த ஃப்ரூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ இந்த வாட்டர்மெலனை பார்த்தாலே ஒரு சீன் ஞாபகம் வரும்ல எல்லாருக்கும். அந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு மறக்காமல் ஞாபகம் வர கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்டர்மெலன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1, 2, 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்லி ஐஸ்கிரீம் பாப்ஸ் பண்ண போகிறோம். ஆமாங்க, வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸு. இந்த வாட்டர்மெலனே சேர்த்து தான் 3 இன்க்ரீடியன்ட்ஸு. எல்லாருமே வீடியோவில் சொல்லுவாங்க வெறும் 3 பொருள் தான், வெறும் 2 பொருள் தானே. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நிறைய பொருள் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. வாட்டர்மெலன் 1, சுகர் 1 கப், மில்க் மெய்டு. டோட்டலாக இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் பாப் பியூட்டிஃபுல்லாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ஆல்ஃபபெட்டிக் சமையல் ஐபால் ஐஸ்கிரீம் பாப்ஸ். வாட்டர்மெலன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கே. இப்படியே சாப்பிட்டு நான் எல்லாத்தையுமே காலி பண்ணுவேன். பட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஐஸ்கிரீம் பாப் செய்ய முடியாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்ச இந்த வாட்டர்மெலனை இந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடாதுங்க. அதில் தாங்க நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. டிமார்ட்டில் நம்ம போனோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்துட்டு வாட்டர்மெலன்ஸ் சீட்ஸ் கூட வந்துட்டு சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. கேட்டால் வந்துட்டு அது வந்துட்டு நியூட்ரிஷன் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடு, அந்த பம்கின் சீடு மாதிரி வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் சீட்ஸும் இப்போ வந்துட்டு நம்ம சேல்ஸ் ஆகிட்டுது. ஸோ சீட்ஸை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுட்டோம்னா எல்லாம் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டாச்சு. எல்லா ஒரு முழு பழம் இருக்குல்ல, நம்ம எடுத்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முழு பழம் காமிச்சோம் இல்லையா, அதில் ஆஃப் போர்ஷன் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது கூட செகண்ட் இன்க்ரீடியண்ட் வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு, செகண்ட் இன்க்ரீடியண்ட் இது வந்துட்டு மில்க் மெய்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மில்க் மெய்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் பாப் செய்யும்போது நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நீங்கள் வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் செஞ்சு வந்துட்டு நீங்கள் மோல்டில் ஊற்றினீங்கன்னா அது சுகரு, அதாவது கரைஞ்சி ஓடிடும். தண்ணி மாதிரி தானே, அது வந்துட்டு கரைஞ்சி ஓடிடும். ஸோ இந்த மில்க் மெய்டு செகண்ட் இன்க்ரீடியன்ஸ். இந்த சுகர் வந்துட்டு தேர்டு. சுகர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட்லேயே நம்மளுக்கு வந்துட்டு இனிப்பு இருக்கும். ஸோ தேவைப்பட்டவங்க சுகர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதாவது ஜூஸ் போட்டுடலாம். பல்ப் மோட்லேயே தான் கொடுத்து அரைக்கணும். ஜூஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது நம்ம ஐஸ்கிரீம் பாப்ஸோடு சேர்த்து நம்ம வாயில் வந்துட்டு தட்டு போடுறப்போ ஒரு நல்ல ஃபீல்னஸ் கொடுக்கும். உண்மையிலேயே நம்ம வந்துட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே பல்ப்பாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கடையிலலாம் அப்படி தான் செய்கிறாங்க போல். கடையில் குடிக்கும்போது வந்து இந்த வாட்டர்மெலன் டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. இந்த மில்க் மெய்டு ஊற்றி தான் கடையில் செய்கிறாங்க போல். இதை நம்ம வந்துட்டு வடிகட்ட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு அப்படியே ஊற்றிடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தானே போட்டிருக்கோம். சீட்ஸுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்துட்டு நம்ம வடிகட்ட வேணாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் டேரெக்டாக. இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம மோல்டு வச்சுருக்கோம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மோல்டு வந்துட்டு 6 பீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம முக்கால்வாசி இந்த மோல்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அழகாக எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 கரண்டி வரும். இதில் 2 கரண்டி ஒரு 1.5 கரண்டி வரும். ஸோ இதில் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ண வாட்டர்மெலன்ஸ் இதில் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். நம்ம மோல்டில் அழகாக செட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அழகான லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற போகிறோம். வெளியே வராத அளவுக்கு லைட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப அந்த இதில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வரையும் ஊற்றினா தான் நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங் பண்ணி உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ வெளியே வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளேயே அந்த ஐஸ் மோல்டு வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது 2வது பாயிண்டில் வந்துட்டு ஃப்ரீசர் ஆனில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 4 to 6 hours வந்துட்டு ஃப்ரீசருக்குள்ளே இருந்தால் ஹெல்த்தியான ஜூஸியான
சம்மர் ஸ்பெஷல் ஐஸ் பாப்ஸ் ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்ஸை டீமோல்டு பண்ணிடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மோல்டுலேருந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வாவ், பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம் பாப்சல்ஸு. எவ்வளோ அழகாக பாப்சல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு லைட்டாக ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதையுமே சரி பண்ணிடலாம். வாங்க ஐஸ்கிரீம் பாப்சல்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். இதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இனிப்புமே அளவாக இருக்குது. நம்ம மில்க் மேட் சேர்த்தாலே போதும். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சுகர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வயிற்றுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து, என்றும் நம்ம வீட்டு சமையல் ஃபியா கிரியேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.